ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்பை எப்படி பல விதமாக மாடிஃபை பண்ணலாம், ஷேப்ஸை கொண்டு வர்றது எப்படி, ஸோ அது ஸ்கேல் டூலை யூஸ் பண்ணி எப்படி அதோட ஷேப்பை மாடிஃபை பண்ணலாம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கேல் டூலோடைய அட்வான்ஸ்டு. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ ஒரு ரெக்டாங்குலர் எடுத்துக்கிறேன். ஓகே, சும்மா ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸோ ஓகே, இப்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்பை எப்படி சேஞ்ச் பண்ணலாம். இப்போது எனக்கு கீழே அதோட வித்து வந்து இவ்வளோ இருக்கணும், ஆனால் மேலே வந்து எனக்கு ஒரு கூம்பு மாதிரி ஷேப்பில் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், மேலே இருக்கிற பார்ட்டு எந்த பிளேஸை மட்டும் நான் ஷேப் பண்ண போகிறேனோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்கேல் டூலில் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ மேலே இருக்க போர்ஷனை மட்டும் நான் சின்னதாக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணால் ஸ்கேல் டூலில் எடுத்துகிறேன். இது செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கேல் டூல் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் ஆனதும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மிடில் இருக்கு இல்லையா, இந்த கிராஸ். ஸோ இந்த கிராஸ் இதுவை இப்படி நான் வந்து சுருக்கினேன் அப்படின்னா, அதாவது மினிமைஸ் பண்ணாக்கா நமக்கு அதோட ஷேப், அதோடைய சைஸ் வந்து வேரி ஆகும். தெரியுதா? ஸோ இப்போது இது வந்து எவ்வளோ அளவுக்கு நமக்கு வேணுமோ இப்போ உங்களுக்கு ஜூம் எக்ஸிட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து எந்த அளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு கிளிக் பண்ணிட்டா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிடும். இல்லை இன்னும் ஷார்ப்பாக வேணாலும் திரும்பவும் செலக்ட் பண்ணி ஸ்கேல்னு கொடுத்துக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரியான இதுலேயும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், எதில் வேணாலும் நம்ம அந்த மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இதில் அப் போர்ஷனை மட்டும் எனக்கு வந்து மினிமைஸ் பண்ணணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பிளேஸை மட்டும் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் நான் இப்படி ரெடியூஸ் பண்ணால் எனக்கு இந்த போர்ஷன் ரெடி மாறிடுச்சா. ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணலாம், எந்த சைடில் வேணாலும் எப்படி வேணாலும். ஸோ இப்போ எனக்கு இந்த சைடு இருக்க இந்த இது வந்து ஷேப் மாற்றணும். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கேல் டூலை கொடுத்துட்றேன். ஸோ அங்கே ஸ்கேலுக்கான அந்த பாயிண்ட் வந்துடுச்சு. இப்போது இதோட சென்டர் இருக்குல்ல, இதை பிடிச்சி நம்ம இப்படி பண்ணும்போது கரெக்டாக நமக்கு, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல எப்படி வேணும்னாலும், ஒரு சைடு எனக்கு வந்து பெருசாகவும், ஸோ ஒரு சைடு எனக்கு வந்து அதோட வித்து வந்து பெருசாகவும், இன்னொரு சைடு வந்து சின்னதாகவும் இருக்கிற மாதிரி, ஸோ பல விதமாக நம்ம மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேலோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் தான் பார்த்தோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.